நண்பர்களே, இந்த உலகத்திலேயே மிக ஆபத்தான ஆயுதம் எது தெரியுமா? துப்பாக்கியா? அணுகுண்டா? கத்தியா? இல்ல. அது நம்ம நாக்கு தான். ஒரு துப்பாக்கி குண்டு ஒருத்தரோட உடம்பத்தான் காயப்படுத்தும். ஆனா நம்ம வீசுற ஒரு வார்த்தை ஒருத்தரோட வாழ்க்கையே சிதைச்சிடும். துப்பாக்கிக்கு கூட லைசென்ஸ் வேணும். ஆனா நம்ம நாக்குக்கு லைசென்ஸ் தேவையில்லை. ஆனா கட்டுப்பாடு நிச்சயம் வேணும். ஏன்னா வரலாற்றில் உருவான மிகப்பெரிய போர்கள், உடைஞ்சு போன மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள், பிரிஞ்சு போன அற்புதமான உறவுகள், இது எல்லாத்துக்கும் காரணம் தவறி விழுந்த ஒரு வார்த்தை. இன்னைக்கு நான் சொல்லப் போற கதை வெறும் கதை இல்ல. ஒரு வார்த்தை எப்படி ஒரு உயிரையே எடுக்கும், ஒரு வம்சத்தையே அழிக்குங்கிறதுக்கான சாட்சி. இந்த கதையை கேட்டு முடிக்கும்போது இனிமே பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பயத்தை தரும். வாங்க கதைக்குள்ள போகலாம். அது ஒரு ஜமீன் கிராமம். அங்க ரத்தினவேல்னு ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவர் ரொம்ப நல்லவர். தர்மம் பண்றதுல கர்ணன். ஊருக்குள்ள யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் முதல் ஆளா நிப்பாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய குறை இருந்தது. அவருக்கு கோபம் வந்துட்டா நாக்குல சனி வந்து உட்காந்துப்பான். எதிரில் நிக்கிறது யாரு என்னன்னு பார்க்க மாட்டார். வார்த்தைகளாலேயே அவங்கள சுட்டெரிச்சிடுவாரு. கோபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ தப்பா பேசிட்டோமேன்னு வருத்தப்படுவார். மன்னிப்பும் கேட்பாரு. அவருக்கு முத்தையான்னு ஒரு நம்பிக்கையான வேலைக்காரர் இருந்தார். முத்தையா சாதாரண ஆள் இல்ல, ஜமீன்தாரோட நிழல். ஜமீன்தார் சின்ன வயசுல ஆத்துல முழுக போனப்ப காப்பாத்தினது இந்த முத்தையா தான். ஜமீன்தாருக்கு ஒரு ஆபத்துனா முத்தையா தன் உயிரையும் கொடுப்பான். ஒரு நாள் ஜமீன் பங்களாவுல பெரிய விசேஷம். ஜமீன்தாரோட பரம்பரை வைர மாலை ஒண்ணு பீரோல இருந்து வெளியெடுக்கப்பட்டு மேஜை மேல வைக்கப்பட்டிருந்தது. அந்த மாலையோட மதிப்பு பல கோடிகள். ஜமீன்தார் குளிக்க போயிட்டு வெளியே வராரு. வந்து பார்த்தா மேஜை மேல இருந்த வைர மாலையை காணோம். அறை முழுக்க தேடுறாரு, கிடைக்கல. அந்த அறைக்குள்ள வந்தது ஜமீன்தாரும் முத்தையாவும் மட்டும்தான். ஜமீன்தாருக்கு கோபம் தலைக்கேறுது. அவருடைய முகம் சிவக்குது. கண்களில் தீ பறக்குது. வெளியே வராரு. அங்க வேலை பார்க்குறவங்க விருந்தாளிங்கன்னு 100 பேர் இருக்காங்க. எல்லாரும் முன்னாடியும் முத்தையாவை பார்த்து கர்ஜிக்கிறாரு. டேய் முத்தையா, எங்கடா அந்த மாலை? முத்தையா பதறி போய், ஐயா, எனக்கு தெரியாதுங்க ஐயா, நான் பார்க்கல அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான். ஜமீன்தாரோட நாக்கு கட்டுக்கடங்காம போச்சு. நீ பார்க்கலையா? நீயும் நானும் தானடா உள்ளே போனோம். என்னடா நினைச்ச? இத்தனை வருஷமா என் கூடவே ஒட்டிட்டு இருந்துட்டு சமயம் பார்த்து என் கழுத்தையே அறுத்துட்டியா? நாய் புத்திடா உனக்கு. பிச்சைக்கார பயலே, உன் பரம்பரையை திருட்டு பரம்பரை தானடா. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஈட்டி மாறி பாயுது. முத்தையா அழுதுகிட்டே ஜமீன்தார் காலில் விழுந்து, ஐயா, நான் உங்க உப்ப தின்னவன் ஐயா. என் உயிரே போனாலும் உங்க பொருள் தொடமாட்டேன்னு கதறுறான். ஆனா கோபத்தின் உச்சியில் இருந்த ஜமீன்தார், சி, என் காலை தொடாத திருட்டு பயலே, இனிமே உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். மரியாதையா இந்த ஊரை விட்டு ஓடி போயிரு, இல்லைன்னா கொன்னு புதைச்சிருவேன்னு கத்துறாரு. முத்தையா அதுக்கு மேல எதுவும் பேசல. துடைக்க துடைக்க வர கண்ணீரோட அந்த 100 பேர் முன்னாடியும் தலை குனிஞ்சு அந்த பங்களாவை விட்டு வெளியேறினான். அவன் முதுகுல குத்தப்பட்ட அந்த திருடன் பட்டம் அவனை கொன்னுகிட்டு இருந்துச்சு. அவன் போன கொஞ்ச நேரத்துல ஜமீன்தாரோட சின்ன பேரன் தாத்தா தாத்தான்னு ஓடி வரான். அவன் கழுத்துல அந்த வைர மாலை தொங்குது. தாத்தா, நீங்க குளிக்க போனப்ப மேஜம்ல இருந்துச்சு, அழகா இருக்குன்னு நான் தான் எடுத்து போட்டுக்கிட்டேன்னு மழலையா சொல்றான். ஜமீன்தாருக்கு பூமிக்கு அடியில போற மாதிரி ஒரு உணர்வு. இதயம் படக்குன்னு நின்றுச்சு. ஐயோ, அவசரப்பட்டுட்டோமோ? 30 வருஷமா நம்ம கூடவே இருந்தவன ஒரு நிமிஷத்தை திருடுன்னு சொல்லிட்டோமே, பிச்சைக்காரன்னு சொல்லிட்டோமே. அவர் மனசு துடிக்குது. உடனே ஆட்களை அனுப்புறாரு. முத்தையாவை இப்பவே தேடி கூட்டிட்டு வாங்க, நான் அவன் காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாரு. ஆனா முத்தையா எங்க போனான்னு யாருக்கும் தெரியல. ஊர் எல்லை வரைக்கும் தேடியும் கிடைக்கல. இரவு வந்தது. ஜமீன்தாருக்கு தூக்கமே வரல. அவர் பேசின அந்த வார்த்தைகள் அவர் காதுக்குள்ளவே எதிரொலிக்குது. உன் பரம்பரையே திருட்டு பரம்பரை தானடா. அவர் மனசு பாரமா இருக்குது. வெளியே பயங்கர இடி, மின்னல், மழை. கரண்ட் கட் ஆயிடுச்சு. பங்களாவே இருட்டுல மூழ்கி இருக்கு. மணி ராத்திரி 2. திடீர்னு ஜமீன்தார் அறை கதவு உடைக்கப்படுது. வெளியூர் கொள்ளையர்கள் 4 பேர் கத்தியோட உள்ள இறங்குறாங்க. ஜமீன்தார் தனியா இருக்காரு. அவருக்கு வயசாயிடுச்சு. கொள்ளையர்கள் அவரை சூழ்ந்துக்கிறாங்க. சத்தம் போட்ட கழுத்தை அறுத்துடுவோம், வீரசாவி எடுன்னு மிரட்டுறாங்க. ஜமீன்தார் நடுங்கி போய் நிற்கிறார்.
இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாரு. ஒருத்தன் கத்திய ஓங்கி ஜமீன்தாரை குத்த வரான். சரியா அந்த நொடி ஜன்னல் வழியா ஒரு உருவம் பாய்ஞ்சு உள்ள வருது. மின்னல் வேகத்துல அந்த உருவம் கொள்ளையனை தடுக்குது. இருட்டுல முகம் தெரியல. ஆனா அந்த உருவம் ஜமீன்தாருக்கு முன்னாடி ஒரு கேடயமாக நிற்குது. 4 கொள்ளையர்களோட அந்த ஒருத்தன் தனியாளா போராடுறான். கத்திகள் வீசப்படுது, ரத்தம் தெறிக்குது. கடைசியில் அந்த கொள்ளையர்கள் பயந்து ஓடி போயிடுறாங்க. ஆனால் அந்த போராட்டத்தில் காப்பாற்ற வந்த அந்த நபருக்கு நெஞ்சில பலமான கத்தி குத்து. அந்த நபர் ரத்த வெள்ளத்துல சரிகிறான். ஜமீன்தார் விளக்கை ஏத்திக்கிட்டு பதறி போய் ஓடி வராரு. யாரப்பா நீ? எனக்கு ஏன் உதவ வந்தன்னு கேட்டுக்கிட்டு அந்த நபர் முகத்தை திருப்புறாரு. மின்னல் வெளிச்சத்துல அந்த முகத்தை பார்த்த ஜமீன்தார் அப்படியே உறைஞ்சி போறாரு. அது முத்தையா. ரத்தம் சொட்ட சொட்ட முத்தையா சிரிக்கிறான். ஜமீன்தார் கதறுறாரு. முத்தையா, நீயா? ஊரை விட்டு போன்னு சொன்னேனே, போகலையாடா? முத்தையா கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுக்கிட்டு சொல்றான். நான் ஊரை விட்டு போயிட்டேன்யா. ஆனா மனசு கேட்கல. ராத்திரி மழை பெய்யுது. ஜன்னலையெல்லாம் சாத்திருக்கீங்களான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேலை சரியான நேரத்துக்கு தான் வந்தேன். ஜமீன்தார் அவன் காயத்தை பிடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. என்னை மன்னிச்சிடு முத்தையா. மாலை கிடைச்சிச்சுடா. நீ திருடன் இல்லடா, நீ தெய்வம்டா. அதுக்கு முத்தையா சொன்ன கடைசி வார்த்தை தான் ஜமீன்தாரை சாகும் வரைக்கும் போனது. தெரியும் ஐயா, நீங்க கோபத்துல பேசுவதை தவிர மனசுல இருந்து பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க சொன்ன அந்த வார்த்தை திருட்டு பரம்பரைன்னு சொன்னீங்களே, அது மட்டும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஐயா. அதான் என் எஜமானனுக்காக செத்து நான் விசுவாச பரம்பரைன்னு நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா கண்ணை மூடிட்டான். நண்பர்களே, ஜமீன்தார் அந்த மாலையை மீட்டுட்டாரு. ஆனா முத்தையாவை, அவர் பேச அந்த ஒரு வார்த்தை 30 வருஷ பாசத்தை, ஒரு உயிரை காவு வாங்கிடுச்சு. அந்த ஜமீன்தாருக்கு ஏற்பட்ட அதே நிலைமை நமக்கும் வராதா? அப்படின்னா வள்ளுவர் சொன்ன இந்த எச்சரிக்கையை உங்க இதயத்துல ஆழமா பதிச்சுக்குங்க. யாகாவார் ஆயினும் ஆகாக்க காவாக்கார் சோகாப்பர் சொல்லிருக்கு பட்டு. நீங்க யாராக வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளாகவும் இருக்கலாம். ஆனா உங்க நாக்கை நீங்க காக்கலைனா, அடக்கலைனா சோகாப்பர், அதாவது பெரிய துன்பத்தில் மாட்டி தவிப்பீர்கள். தீயினால் சுட்ட புண் கூட ஆறிடும். ஆனா நாவினால் சுட்டவடு அது எப்பவுமே ஆறாது. கோபம் வரும்போது ப்ளீஸ் ஒரு 10 நொடிகள் அமைதியா இருங்க. வார்த்தைகளை விடுறதுக்கு முன்னாடி அது எதிரில் இருப்பவரை எப்படி காயப்படுத்தும்னு யோசிங்க. ஏன்னா வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பும் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையும் திரும்ப வரவே வராது. முத்தையா மாதிரி ஒரு நல்ல உறவை உங்க வார்த்தையால் இழந்துடாதீங்க. நிதானமா பேசுங்க, அன்பா வாழுங்க. இந்த வீடியோ உங்களை யோசிக்க வச்சிருந்தா, உங்க கோபத்தை குறைக்க உதவியா இருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது இதயம் பேசும் நேரம், சிந்தனைக்கு உயிர் கொடுக்கும் கதைகள். இந்த மாதிரி கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.